King of Glory International Ministries. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய், தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய், தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காயே, தேவாதி தேவன் ஏகசுதன் பாடும் பாடுகள் எனக்காயே, பாரின் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே, அப்பா இப்பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானாய், அப்பா இப்பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானான், எப்படியேனும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே, எப்படியேனும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே, கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த குட் ஃப்ரைடேஸ் நாளை நாம் அனுசரித்து ஒன்றாய் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாற்றின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக கூட இதை வைத்து கொள்ளலாம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் இருந்து 7 ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர் நம்மோடு கூட பேசினார். அந்த வார்த்தை மிகவும் ஜனங்களை தேற்றக்கூடியதாகவும் வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாகவும் நாம் இன்றைக்கும் ஒவ்வொரு வார்த்தையை தியானிக்கும் போதும் கர்த்தர் நம்மோடு கூட உள்ளத்தின் ஆழத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய முதல் வார்த்தையை தான் நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோமே ஆனால், அதில் அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது
இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த இரத்தம் சிந்தி கொண்டிருக்கிற அந்த வேளையில்தானே இந்த வாக்குத்தத்தத்தை பேசுகிறார். நிறைய நேரம் நாம் நினைக்கிறோம், சில காரியங்கள் தடைபடும் போது, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற முடியாமல் இருக்கும்போது, என் பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று ஒரு விசை உள்ளத்திலே நாம் நினைவூட்டப்பட்டவர்களாய் ஆண்டவரிடத்திலே மன்னியும் என்று கேட்கிறோம். இதை போலதான் இந்த முதல் வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் இவர்களை மன்னியும் பிதாவே, என்ன செய்கிறாங்கன்னே உங்களுக்கு தெரியலையே என்று அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த வாக்குத்தத்தம் என்னை மன்னியும், இவர்களை மன்னியும் என்கிற அந்த வாக்குத்தத்தம் நம் தலைமேல் அமர வேண்டும். நம் பிள்ளைகள் மேல், பிள்ளைகளின் தலைகள் மேல் அமர வேண்டும். என் அக்கிரமங்களை மன்னியும், என் இள வயதின் பாவங்களை, என் மீறுதல்களை மன்னியும் என்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக கல்வாரியில் இயேசு பேசின அந்த முதல் வார்த்தையை விசுவாசித்து என்னை மன்னியும் என்று இன்று ஒரு விசை உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால், ஒவ்வொருவரும் மனதிலிருந்து சொல்லுங்கள், என் தவறுகள் மன்னிக்கப்படட்டும் அப்பா, என் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படட்டும் அப்பா, என் மீறுதல்கள் மன்னிக்கப்படட்டும் அப்பா என்று நீங்கள் ஜெபிக்கும்போது இந்த பாவம் மன்னிப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது நம்மளால் அறிய முடியும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவருடைய பாவங்களுக்காக, முன்னோருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டார்கள் தேவனிடத்தில். என் பிள்ளைகளின் பாவத்தை மன்னியும் என்று யோபு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு பிள்ளைக்காக பலியை அவர் செலுத்த ஆரம்பித்தார். பாவ நிவிர்த்தி செய்தார். கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால், நம் பிள்ளைகளுடைய பாவத்திற்காக நாம் என்றாவது மன்னிப்பு கேட்டோமா? நம் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், நம் பிள்ளைகளின் உயர்வுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகள் நன்றாய் படிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முக்கியமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், பிள்ளைகளுடைய தவறை மன்னியும் அப்பா, பாவ அக்கிரமத்தை எல்லாம் மன்னியும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசு அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். எந்த இடத்தில் மன்னிப்பு கடந்து வருகிறதோ அந்த இடத்தில் பாதுகாப்பு வருகிறது. மன்னிக்கப்பட்டவுடன் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். வரவேண்டிய தீங்கை தடுத்து நிறுத்துகிறார். நீங்கள் மன்னிப்பு கேட்க கேட்க தீங்கு தடுத்து நிறுத்தப்படுகிறது. எந்த இடத்தில் பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் ஒரு உயர்வும் கடந்து வருகிறது. இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நினிவேயில் பாவம், அந்த நாட்டில் உள்ள பாவம் வான பரியந்தம் எட்டியது. ஆகவே ஆண்டவர் அவர்களை அழிக்க சித்தமாய் இருந்தார். ஆனால் அந்த ஜனங்களோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவுடன் எல்லாரும் மன்னிப்பு கேட்டு கதறினார்கள். நாடே கதறிட்டு உபவாசம் பண்ணினார்கள். மிருகங்கள் கூட, ராஜாக்கள் கூட அந்த இடத்திலே அவர்கள் மன்னிப்பு கேட்டு கதறினார்கள். ஆண்டவர் அவர்களை மன்னித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் மன்னிக்கிற தெய்வம். அவர் ஒவ்வொருவரையும் மன்னித்து, மன்னிப்பை அளித்து குடும்பத்தை அவர் காப்பாற்றுகிற தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மன்னிப்பு உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு காப்பாற்றப் போகிறது. மன்னிப்பு முடிந்து போன வாழ்க்கையை
திரும்ப ஆரம்பிக்க போகிறது. அன்பின் தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விடம் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும்படியாய் இந்த பெரிய வெள்ளி அன்று ஏசப்பாவை பார்த்து என்னை மன்னியும் என்று கேளுங்கள். அப்படி நீங்கள் கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் உன்னை மன்னித்தேன், நான் உன்னை மன்னித்து விட்டேன், இனி பாவம் செய்யாதே. எப்படி பாவியான ஸ்திரீயை அவர் மன்னித்தாரோ, உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ அவன் முதலாவது இவள் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் அவர் சொல்லும்போது எல்லாரும் கல்லை கீழே போட்டுவிட்டு மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாய் எல்லாரும் போய்விட்டார்கள். ஆண்டவர் அவளை பார்த்து, நானும் உன்னை குற்றம் தீர்க்க வரவில்லை, நானும் உன்னை நியாயம் செய்ய வரவில்லை, நீ இனி பாவம் செய்யாதே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். அதை போலதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உனக்கு கிடைத்த தெய்வம் மன்னிக்கிறவர். இந்த மன்னிப்பை வாங்கிக்கொள். இன்றைக்கே என்னை மன்னியும் என்று கதறு. சிலுவையில் தொங்கும்போது அவர் சபித்தவர்களையெல்லாம், தன்னை குற்றப்படுத்தினவர்கள், காரி உமிழ்ந்தவர்களையெல்லாம் மன்னித்தார். இன்றைக்கும் இந்த நன்னாளிலே நம் ஒவ்வொருடைய பாவங்களையும் அவர் மன்னிப்பாராக. இன்றைக்கும் நம் அனைவரும் தலை வணங்கி, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பாவியான ஸ்திரீயை விடுதலையாக்கின என் ஆண்டவரை போல எல்லாரும் கண்களை மூடி, அம்மா என்னை மன்னியுங்கள், அப்பா என்னை மன்னியுங்கள், சகோதர சகோதரிகளே என்னை மன்னியுங்கள் என்று ஆண்டவர் பாதத்திலே அவர் சொல்லை கேட்டு மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் பாவம் நிச்சயமாகவே மன்னிக்கப்படுமே. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இனி தவறு செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி உங்களை அவர் மீட்டு கொள்ளுவார். கர்த்தாவே, இன்றைக்கு உமது அண்டை மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அந்த பாவத்தில் இருந்து வெளிவர உதவி செய்யுங்கப்பா. பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கும் அந்த நிமிடம்தானே ஒரு விடுதலையை பெற்று இவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. இந்த குடும்பம் ஒவ்வொருவரும் ஐக்கியமாவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஒவ்வொரு பாவங்களையும் இன்றைக்கு மன்னித்து சுத்திகரித்து இவர்கள் வாழ்வை வாழ வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். பிரேஸ் தி லார்ட். இன்றைக்கி நாம் குட் ஃப்ரைடே தினத்தை அனுசரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நாம் நினைத்து அதில் தியானிக்கிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. நம்மளுக்கு இது ஒரு சந்தோஷத்தின் நாள் என்று சொல்ல முடியாது, ஒரு தியானத்தின் நாள் என்று தான் சொல்ல முடியும். இந்த நாள் இயேசு நமக்காக செய்த ஒரு பெரிய தியாகத்தை நினைத்து அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து அவர் நமக்காக கொடுத்த இந்த அற்புதமான ரட்சிப்புக்காக நன்றி சொல்லி அவரை துதிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. அவர் 6 மணி நேரம் இந்த சிலுவையில் தொங்கினார். அந்த 6 மணி நேரத்தில் அவர் நிறைய தீர்க்க தரிசனங்களை நம்மளுக்காக முடித்து கொடுத்தார். நம்மளுக்காக பரலோகத்தை திறந்து கொடுத்தார். திரும்பவும் பிதாவோடு ஒரு உறவை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்தார். நம்முடைய பாவங்களை ஏற்று அந்த 6 மணி நேரங்களில் நம்மளுக்கு ஒரு புது வாழ்வை அவர் சம்பாதித்து கொடுத்தார். அந்த 6 மணி நேரங்களில் நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அதில் ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிப்போம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை இயேசு சொல்கிறார்.
இயேசுவே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த கதறுகிற அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இது ஒரு சாதாரணமான வசனம் கிடையாது. இயேசுவே தேவனாக தான் இருந்தார். இருந்தாலும் அவர் உலகத்தில் இருக்கும்போது பிதாவோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தார். எப்பொழுதும் கிடைக்கிற நேரமெல்லாம் தனியாக ஜெபிப்பார். பரலோகத்தோடு ஒரு ஐக்கியத்தில், பரலோகத்திலோடு ஒரு உரையாடலோடு இருந்தார். அவர் தனி நேரங்களில் ஜெபித்து பிதாவின் சித்தத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் இந்த உலகத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த இயேசுவே கடைசியில் எப்படி கதறுகிறார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய பேரை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருப்போம். இந்த மனுஷன் எனக்கு முடிவு வரைக்கும் இருப்பான், இல்லைனா இந்த மகள் என்னுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் என் கூட இருப்பாள் என்ற எண்ணத்தோடு நாம் சில மனிதர்களே நம்ம அந்த நோக்கத்தோடு பார்ப்போம். ஆனால் ஒரு நாள் அவர்களே நம்மளை கைவிட்டு போகும்போது, அவர்களே நம்மளை உதாசரணை பண்ணிட்டு போகும்போது நம் மனதில் ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்ற ஒரு கூக்குரல் கேட்கும். ஒரு கவலை நம்முடைய மனதை மூடும். எப்படி இந்த மனுஷன் என்னை கைவிட முடியும்? இப்படி நம்பி வச்சுருந்தேனே, இவங்க மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேனே, கடைசியில் இவர்களே என்னை கைவிடுகிறார்களே என்ற ஒரு கஷ்டத்தோடு நாம் அந்த நேரத்தில் தனிமையில் இருப்போம். அந்த தனிமையின் நேரம் இயேசுவுக்கு வந்தது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா என்றால், இயேசுவானவர் கடவுள். அவர் பரலோகத்தில் இருக்கும்போது இந்த தனிமையை அவர் பார்த்துருக்க மாட்டார். திரியேக தேவன் சேர்ந்திருந்தார்கள். பரலோகம் அவங்களுடைய மகிமையினால் நிரம்பி இருந்தது. அப்படிப்பட்ட தேவன் இந்த தனிமையை நமக்காக இந்த உலகத்தில் வந்து ருசி பார்த்தார். பரலோகத்தில் அவர் தொங்கும்போது அந்த நேரம் தான் அவருக்கு அந்த தனிமைப்பட்டது. அந்த நேரத்தில் தான் அவர் அந்த தனிமையை உணர்ந்தார். உலகத்தின் பாவத்தை சுமர்க்கும் போது தேவனிடம் இருக்கிற அந்த கனெக்ஷன் கட்டாரதை அவர் உணர்ந்தார். அந்த நேரத்தில் அவர் தனிமையில் கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இந்த வசனம் எழுதுவதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன என்று நான் நம்புகிறேன் என்றால், இயேசுவுக்கும் தனிமையின் வலி தெரியும் என்ற உண்மையை காட்டுவதற்காக தான் இந்த வசனம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் போகிற அந்த தனிமை, எல்லாரும் கைவிட்டுட்டார்களே என்று நீங்கள் கதற அந்த கதறல் இயேசுவுக்கு புரியும். நீங்கள் அந்த கண்ணீர், அதே கண்ணீர் இயேசுவும் கண்ணீர் விட்டு இருக்கிறார். தனிமையின் கஷ்டம் புரிந்த தேவனை நாம் வந்து வழிபடுகிறோம். நம்மை புரிந்து கொள்கிற ஒரு தேவனை நாம் நேசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நமக்காக இந்த உலகத்தில் வந்து தனிமையை ருசி பார்த்தார். என் மகளுடைய கஷ்டத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு அவர் சிலுவையில் அந்த தனிமையை ருசி பார்த்தார். ஆனால் இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த வசனத்தை இங்கே திரும்பவும் வாசித்து பார்க்கும்போது அவர் தேவனை எப்படி கூப்பிடுகிறார்? கைவிட்டு விட்டாரோ என்ற எண்ணத்தோடு கூட அவர் கூப்பிடும் போது கூட என் தேவனே என்ற ஒரு வார்த்தையோட்டு அவர் கூப்பிடுகிறார். அந்த தனியின்மை நேரத்திலும் கூட அவர் என் தேவன் என்ற அந்த உறுதியோடு இயேசு கூப்பிடுகிறார். அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல வருகிறேன். உங்கள் தனிமை நேரத்தில், நீங்கள் யாரும் இல்லை என்று தவிக்கும் நேரத்தில் கூட உங்களுடைய தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். அன்றைக்கு அந்த கஷ்டத்தை ருசி பார்த்த இயேசு இன்றைக்கும் உங்கள் தேவனாய் உங்களோடு இருக்கிறார். தனிமையின் கஷ்டத்தை உணர்ந்த தேவன் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களை தனிமையில் விட மாட்டார். தனிமையை சிலுவையில் சுமர்ந்த தேவன் நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது என்று தான் ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். ஸோ இன்றைக்கு நீங்கள் தனிமையில் கஷ்டப்பட்டால் கூட ஒன்றை மற்றும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தேவன் ஆவியானவராய் உங்களோடு இருக்கிறார். ஸோ இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் என்ன நினைவு கூற வேண்டும்? நான் தனிமையில் இல்லை, கஷ்டத்தில் தனிமையில் போல் இருந்தால் கூட எனக்காக ஆவியானவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் அனுசரிப்போம். பிரேஸ் தி லார்ட். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இன்று நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை தியானிக்கின்ற ஒரு நாள். உலகம் முழுவதும் இந்த குட் ஃப்ரைடே நாளில் ஆண்டவர் மனுக்குலத்திற்கு செய்த உன்னதமான தியாகத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பாவத்தை சுமந்து, நம்முடைய அக்கிரமத்தை சுமந்து நமக்காய் தன் ஜீவனை இயேசு கொடுத்தார். ஆண்டவருடைய பாடுகளை இந்த லெந்து நாட்களில் நாம் தொடர்ந்து தியானித்து வந்தோம்.
இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று அநேக உபதேசங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்த உன்னதமான பணியை நாம் தியானித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மிக மிக கொடுமையானது. இந்த பூமியில் அவர் நமக்காய் வந்தார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு விசேஷமான ஊழியத்தை செய்தார். அவருடைய ஊழியம் மன்னிப்பு, அவருடைய ஊழியம் அரவணைப்பு, அவருடைய ஊழியம் ஜனங்களுடைய பிணிகளை தீர்ப்பது, அவருடைய ஊழியம் ஜனங்களை தேவாதி தேவனிடத்தில் சேர்ப்பது, பிதாவானவரோடு நம்மை இணைப்பது, மனிதன் இழந்து போன பரலோகத்தை, மனிதன் இழந்து போன அந்த தெய்வத்தோடு கூட இருக்கக்கூடிய உறவை இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தின் மூலமாய், தம்முடைய மரணத்தின் மூலமாய் திரும்ப அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். சற்று அந்த சிலுவை அடிவாரத்தில், கொல்கதா மலையில் அந்த சிலுவையின் அடிவாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை சற்று தியானிப்போம். யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் கடைசி நிமிடங்கள், ஏறக்குறைய 6 மணி நேரம் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய கால்களிலும் கரங்களிலும் ஆணிகள், அவரை சாட்டையால் அடித்து தலையிலே முற்கிரீடம், அவர் அவ்வளவு ஒரு கொடிய வலியிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தனக்கு அருகாமையில் இருந்த தன்னுடைய தாயாரை அவர் பார்க்கிறார். பார்த்து அந்த தாயாரிடத்தில் சொல்லுகிறார், அதோ உனக்கு ஒரு மகனை நான் கொடுக்கிறேன் யோவான். யோவானை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய தாய். இயேசு கிறிஸ்து தன் தாயை ஒரு பொறுப்பான ஒரு நபரிடத்தில் கொடுக்க விரும்பினார். என்னால் மிகுந்த அன்புள்ளவர் என் ஆண்டவர். இந்த பூமியிலே எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் சிலுவை அடிவாரத்தில் நாம் வரும் பொழுது உண்மையாகவே இந்த உலகம் கொடுக்காத ஒரு சமாதானம், இந்த உலகம் கொடுக்காத ஒரு ஆதரவை இயேசு நமக்கு கொடுப்பார். இயேசு நமக்கு கொடுப்பார். அவர் வேதனையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரத்தில் அவ்வளவு வேதனை. ஆனாலும் தன் அருகில் நின்ற அந்த அன்பு தாயை அவர் மறக்கலை. இந்த குட் ஃப்ரைடே நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, இயேசுவை போல, இயேசு எப்படி தன் தாயை, தன்னுடைய குடும்பத்தை அவர் பொறுப்பெடுத்து கொண்டாரோ, அதே போல இந்த குட் ஃப்ரைடே நாளிலே எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய கடமைகளை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு,
எல்லாம் முடிய போகிறது என்று அறிந்து நான் தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் தரிசனம் உள்ளவனாயிருக்கணும், ஒரு நோக்கமுள்ளவனாயிருக்கணும், ஒரு வெளிப்பாடு உள்ளவனாயிருக்கணும். நிறைய நேரம் நாம் ஜனங்களை பார்க்கிறோம், ஒரு நோக்கம் இல்லை, ஒரு தரிசனம் இல்லை. ஆண்டவருடைய தாகம், முழு உலகமும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படணும், முழு உலகமும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். இன்னும் உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், உன்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இயேசு சிலுவையில் சொல்லுகிறார், நான் தாகமுள்ளவராயிருக்கிறேன், நீங்களும் தாகமுள்ளவர்களாயிருங்க. ஆண்டவர் கடைசியாய் சொல்லுகிறார், முடிந்தது என்று சொல்லி அவர் தன் ஆவியை விடுகிறார். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் வாழ்க்கையில் முடிவு என்று ஒன்று உண்டு. இயேசு தன்னுடைய ஓட்டத்தை மிக நேர்த்தியாய் முடித்தார். எல்லாவற்றையும் செவ்வையாய் அவர் செய்து முடித்தார். எதற்காய் இந்த பூமிக்கு வந்தாரோ, தேவன் எந்த நோக்கத்திற்காய் அவரை இந்த மனுக்குலத்திற்கு அனுப்பினாரோ, அதில் எவ்வளவோ பாடு இருந்தது, நெருக்கம் இருந்தது, அதில் துரோகங்கள் இருந்தது, அவமானங்கள் இருந்தது. ஆனால் தன் பணியை, ரட்சிப்பின் திட்டத்தை அவர் முடித்தார். இந்த குட் ஃப்ரைடேல எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய திட்டம், தேவ திட்டம், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற பெரிய காரியங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முடிக்கிற ஒரு அபிஷேகம் உனக்கு வேண்டும். இயேசு எப்படி தன் காரியத்தை முடித்தாரோ அதை போல நீங்கள் முடிப்பீர்கள். நான் இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடேல உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் தேவனுடைய தரிசனம் இல்லாவிட்டால் உங்களுக்குள் இருக்கிற அந்த விஷனை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை சம்பூரணமாக இருக்கும். தேவன் உங்களை எல்லாவற்றையும் சரியாய் செய்ய உங்களுக்கு கிருபை கொடுப்பார். குட் ஃப்ரைடேயில் நாம் செய்ய வேண்டியது எல்லாமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நானும் எப்படி பிதா உம்மை அனுப்பினாரோ அப்படி நீர் என்னை அனுப்பும், நீர் என்னை அனுப்பும், என்னை பலப்படுத்தும், உங்கள் திட்டங்களை நான் நிறைவேற்றட்டும், உங்கள் சித்தத்தை நான் நிறைவேற்றட்டும். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வரும் பொழுது என் திட்டங்களை நிறைவேற்றினவனாய் நான் வரணும், பாதையில் விட்டவனாய் அல்ல என்று ஒரு தீர்மானத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரமபிதாவே, எங்களுக்காய் உம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில் கொடுத்தீர். இன்றைக்கு நிறைய பேர் பலவிதமான பாடுகளில், வேதனைகளில் இருக்கிறார்கள். குடும்பத்தில் வியாதி, கணவனை இழந்த குடும்பம், பிள்ளைகளை இழந்த குடும்பம், மனைவியை இழந்த குடும்பம், துக்கம் நிறைந்த குடும்பங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, பலவிதமான பாடுகளில், வேதனைகளில் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்கிற நிலைமையில் கூட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நீர் நிலை நிறுத்திடும். ஆண்டவரே, மரியாளுக்கு ஆறுதல் தந்த தெய்வம், யோவானுக்கு பொறுப்பை தந்த தெய்வம், உம்முடைய ஓட்டத்தை முடித்த தெய்வம் இயேசுவே, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாற்றும். அப்பா, இப்பொழுதே உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு வீடுகள் மேல் சிந்தப்படட்டும், ஒவ்வொரு வீடுகள் மேல் சிந்தப்படட்டும். ஒவ்வொருவர் மேலும் அந்த பரிசுத்த இரத்தம் இறங்கி வரட்டும். குடும்பங்களில் சமாதானம் வரட்டும், குடும்பங்களில் விடுதலை வரட்டும், குடும்பங்களில் ஆசீர்வாதம் வரட்டும்.
எந்த இடத்தில் பிசாசின் கிரியைகள் நிற்கக்கூடாது, அவைகள் வெளியாகணும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கிருபை இருக்கும். God bless you. God bless you.